Hello friends, welcome to my channel Spice of Life. இது வந்து ஒரு குட்டி vlog தான். நான் முதல் நாள் புது வீட்ல பால் காய்ச்சதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து என்னென்ன பண்ணேன்றது தான். ரொம்ப சிம்பிளான vlog தான். புது பாத்திரத்தை எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. எப்படி நம்ம ஸ்கூல் முடிஞ்சு புது கிளாஸ் போகும்போது நியூ பேக் பாக்ஸ் அப்படிலாம் எடுத்துட்டு போகும்போது எவ்வளவு எக்ஸைட்டடா போகுமோ அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஒவ்வொரு பாத்திரமும் புதுசா எடுத்து யூஸ் பண்றதுக்கு திங்ஸ் நிறையவே புதுசா தான் எல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ அதை எடுத்து யூஸ் பண்றது ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆனா அதுலயும் ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த ஒவ்வொரு பாத்திரத்திலயும் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருந்தாங்க. அது ரொம்ப இரிட்டேட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இட்லி செய்யலான்ட்டு இட்லி குக்கரை வந்து ஓபன் பண்ணேன். பார்த்தா எல்லா பார்ட்ஸும் தனித்தனியா கொடுத்துருந்தாங்க. சரி, நீ ஹஸ்பண்டை கூப்பிட்டு எல்லாத்தையும் மாட்டி கொடுங்கன்னு கேட்டேன். அங்க ஸ்க்ரூ டிரைவர் எதுவுமே இல்லாதனால இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சு ஓபன் பண்ணி அந்த கைப்பிடி, அதுக்கப்புறம் விசில், அந்த மேல டாப்ல வைக்கிறது அப்படின்னு எல்லா பார்ட்ஸுமே தனித்தனியா என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு மாட்டி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டேன்றனால நிறைய ஹெல்ப் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு இது என்ன பண்ண, இது எப்படி பண்ண அப்படின்னு கொஞ்சம் கேட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மாவு வந்து எங்க அத்தை வந்து அரைச்சு கொடுத்துட்டாங்க, நான் அரைக்கல. அதனால அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். ஸோ அதை எடுத்து காலையிலேயே வந்து இட்லி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பூண்டு சட்னி வைக்கலான்னு பூண்டு கொஞ்சம் ஊற்றினேன். சத்து மாவும் கலக்கி வச்சிருந்தேன் காலையில குடிக்கிறதுக்கு. இட்லி சட்டியில கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாமே கெஸ்ஸிங்ல தான் பண்ண வேண்டியதா இருந்து அளவு தெரியல. அப்புறம் ஒரு கரண்டி எடுத்தேன், பார்த்தா அதுலயும் ஸ்டிக்கரு. சரி, அந்த ஸ்டிக்கரை சூடாக்கி என் ஹஸ்பண்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரியே சூடு பண்ணாங்க. அது சூடு பண்ணி லைட்டா எடுத்தோடனே ஓரளவு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து கழுவிட்டு கிளீன் பண்ணிட்டாங்க. ஏன் இந்த ஸ்டிக்கர்லாம் பேக் சைடு ஒட்டாம இப்படி ஃப்ரண்ட் சைடு ஒட்டுறாங்கன்னு தெரியல. ஸோ அதை கிளீன் பண்ணிட்டா அதுக்குள்ள இங்க கடாயை அடுப்புல வச்சு கடுகு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் நான் தோல் உரிச்சு எடுத்திருந்த பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதோட கொஞ்சம் புளியும் போட்டு வதக்கி எடுத்து ஒரு அரைச்சா பூண்டு சட்னி. இதை வந்து நான் டீட்டெயிலா காட்டல, இவ்வளவு பாதி வதக்க வரைக்கும் தான் காட்டினேன். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு சட்னி செஞ்சு இட்லி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க அத்தை வீட்டுக்கு போனோம். அங்க போயிட்டு காய்கறி கடைக்கு போனோம், என்னென்ன காயெல்லாம் தேவைன்ட்டு வாங்குறதுக்காக. யூஸ்வலா போற மார்க்கெட் தான் போனோம். போய் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோடனே எங்க அத்தை எங்களுக்காக சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. சாப்பாடு, குழம்பு, கூட்டு எல்லாமே செஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால நான் வந்து எங்க வீட்டுக்கு அது எல்லாமே பார்சல் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸ்கூல் பசங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குற மாதிரி எங்க அத்தை வந்து எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டே. அதனால நான் சமைக்கல. சாப்பாடு, சாம்பார், அதுக்கப்புறமா கத்திரிக்காய் கூட்டு, அப்புறமா வாழைப்பூ கூட்டு, 2 கூட்டு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. வீட்டுல எல்லாம் இப்படிதான் இருந்தது. எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு அப்படியே போட்டு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த காயெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்ட்டு பார்த்தா இங்க பெருசா ஆர்கனைஸ் பண்ற பாக்ஸஸ் எல்லாம் இல்ல. இந்த 2 மட்டும் என்னோட விளாக் பாத்திருப்பீங்க. சரவணா ஸ்டோர்ல வாங்கினேன். அந்த கூடை மட்டும் அன்னம் பறவை மாதிரி ஒரு கூடை, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு வச்சுட்டேன். மிச்சது எல்லாமே அங்க இருந்த கவர் எடுத்து ஒவ்வொரு கவர்லயும் ஒன்னு போட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதுக்குள்ளயுமே நைட் ஆயிடுச்சு. நைட் என்ன சமையல் செய்யலாம்னா, இட்லி காலைல வச்சது கொஞ்சம் மீதி இருந்தது. ஸோ இட்லி உப்புமா செய்யலான்ட்டு எந்த பாத்திரம் எடுத்தாலும் ஸ்டிக்கர் பிக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருந்தது. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, ஏன் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறவங்களா இப்படி ஃப்ரண்ட் சைடு ஒட்டுறாங்க? இது பேக் சைடு ஒட்டினா கூட அவங்க அந்த என்ன பாத்திர பேர்லாம் தெரியதான் போகுது. ஸோ பின்னாடி சைடு ஒட்டி வைக்கலாம்ல. அதை கரெக்டா நடுவுல ஒட்டிடுறாங்க. அதை பிச்சா அது பாத்திரமே அசிங்கமாயிடுது. நான் அதுக்குள்ள இட்லி உப்புமாக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் போட்டு செய்யலான்னு வெங்காயம், கேரட், பீன்ஸ், குடமிளகா எல்லாமே போட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடாயில செய்யலாம் பார்த்தா அந்த கடாயிலயும் 3 ஸ்டிக்கர். அதை பிச்சு எடுக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி சூடு பண்ணி எடுக்கலான்னு என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி எடுத்து பார்த்தேன். அது எடுக்கிறதுக்கே டைம் ஆனதால என்னால இட்லி உப்புமா செய்யறத வீடியோல காட்ட முடியல, சாரி. இப்படிதான் எங்களுக்கு இந்த வீட்ல ஃபர்ஸ்ட் டேஸ் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.